எங்கள் அண்ணன், எங்களுக்காகவே வாழக்கூடிய எங்கள் அண்ணன் துரோணாச்சாரி வந்தால் எதிர்த்து சண்டை செய்ய போக மாட்டார் என்ன தர்மச்சந்திரமூர்த்தி. கருத்ததெல்லாம் தண்ணீர், வெளுத்ததெல்லாம் பால் நினைக்கக்கூடிய குருநாதர் எதிர்த்து சண்டை போடுவாரா? முடியாது. வந்தால் சாஷ்டாங்கமாக குருதேவா என்று சிரம் தாழ்த்துவார். கடமை தவறாத துரோணாச்சாரி என் அண்ணாவின் சிரத்தை வெட்டி கொண்டு போய் விடுவாரா? மாமா என் அண்ணனை காக்க ஒரு ஆள் இல்லையா மாமா? என் தமையனை காக்க இந்த தரையிலே ஒருவரும் இல்லையா மாமா? யாராவது இல்லையா மாமா? என் அண்ணனை காப்பாற்ற வேண்டும் மாமா. ஏன் இப்படி கோழைத்தனமா என் அண்ணனை காப்பதற்கு யாரும் இந்த உலகத்திலே ஆள் இல்லையா என்று கதறி கதறி பதறி பதறி அழுந்து கொண்டிருக்கிறேன் அர்ஜுனன். உன் அண்ணனை காப்பதற்கு காவலுக்கு ஒரு ஆள் ஒன்று வேண்டும். காவல் வச்சிட்டு நாம வடகோடி கணத்துக்கு யுத்தத்துக்கு போகலாம். அப்படி என்றால் துரோணாச்சாரி எதிர்த்து ஜெயம் பெறக்கூடிய ஒருவரை காவலாக அணியிலே சேனையிலே வைத்துவிட்டு சண்டைக்கு போனா 4 பக்கம் வரக்கூடிய சேனையை 4 பக்கம் நம்ம பாத்துக்கலாம். பாடி கூடத்துல இருக்கக்கூடிய தர்மரை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆளை வச்சுட்டு போயிட்டோம்னா பயம் ஒண்ணும் கிடையாது. பயம் கிடையாது. அப்படியா? தன்னன் தனிமையாக பாடி கூடாரத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் தர்மராஜா. அதே 2 பேர் பேசினா கூட திரும்பி போயிட மாட்டாயா? அதுக்குதாங்க ஒன்னாகாது. மாமன் மாயவன் இருக்க வரை ஒன்னும் சலசக்திமா ஒன்னாகும். ஏற்கனவே ஒரு மனுஷன் ஒரு ஆள் இருக்கிறாரு. அப்படியா? யாராக இருந்தாலும் சரியே மாமா, என் அண்ணனை விட இந்த உலகத்திலே பெருசு ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணும் கிடையாது. என் அண்ணாவிற்காக இந்த உலகத்தையே இணையாக வைப்பேன். ஆமா, ஈடாக வைப்பேன். யாராக இருந்தாலும் சரி, அந்த ஆளை மட்டும் சொல்லு. சேனையிலே வைத்து விட்டு வாசலை காவலுக்கு பாதி கூடாரத்திலே வைத்து விட்டு நாம் சண்டைக்கு போகலாம். உலகத்துல யார் இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, எங்க அண்ணனுக்கு இல்லாத ஒன்னனுக்கு இல்லாத என்ன ஆளை மட்டும் சொல்லி வைக்கலாம். ஆளை மட்டும் சொல்லட்டுமா? சிங்கத்தை கூண்டிலே அணைக்கலாகுமா? லட்சுடா அணைக்கலாகுமா? சிங்கத்தை கூண்டிலே அடைக்கலாகுமா? லட்டுனால் அடைக்கலாகுமா? வெளியே தீரந்து வீடு பக்குனானே, எந்த பக்குனானே? சொல்லு மாமா, அழைத்துன்னு வந்து காவலுக்கு வச்சுட்டு போலான்ற. உன்னிடம் சிங்கத்தை, அழகான ஒரு சிங்கத்தை கூண்டுல ஏயா அடைச்சி வச்சுன்னுக்கிற, அதை மூடி வச்சுன்னுக்கிற. வெளியே வெளியா திறந்த முடியா? அந்த சிங்கத்தை திறந்த முடியா? வெளியே வச்ச சிங்கம் உன்னிடம் இருக்கிறது. உன்னிடத்திலே ஒரு அழகான சிங்கம் இருக்கிறது. புறப்பட வேண்டும். உயிர் போடாத, ஏற்கனவே பயமாக்குது. யாராக இருந்தாலும் சொல்லிட்டேன். ஆமா, ஆளை மட்டும் சொல்லு. ஆளை மட்டும் சொல்லு. ஆமா, ஆளை சொன்ன உடனே காவலுக்கு வச்சுட்டு நாம உடனடியாக யுத்தத்துக்கு, வடகொடி கடத்துக்கு யுத்தத்துக்கு போலாம். ஆமா, சபாஸ் சபாஸ் சபாஸ். அந்த ஆள் யார் தெரியுமா? அதையுமே என் வாயாலே வர வைக்கிறான். அக்காளா ஓலி, அவன் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறான். ஏ அர்ஜுனா, உந்த மகன் நாட்டி பண்ணன் ராவனுக்கு வைக்க வேண்டும் லட்சுடா.
வைத்தனா நீ கிறுக்குகள் செய்ததெல்லாம் என்னை தன் ஜீவனை வாங்கத்தானோ என் பாலன் தன்னை அழைத்து அந்த பாசறையில் வைக்க பலருதே உடனெல்லாம் மாமா பரந்தாமா அவன் சின்ன சிறுவனாச்சே மாமா. சின்ன சிறுவனாச்சா? திசை எதிர் திசையிலே வருவது யார்? யார்? 105 பேருக்கும் விற்குருவாக விளங்கி வரக்கூடிய துரோணாச்சாரி. ஆமா. அவரை எதிர்த்து சண்டை செய்ய ஜெயம் பெற முடியுமா? அவன் சின்னஞ்சிறு பிள்ளையாச்சே. சின்னஞ்சிறு பிள்ளை. அவன் சிறிய பாலனாச்சே. சிறிய பாலனாச்சி. அப்பேற்பட்ட ஒரு மாவீரனை 105 பேருக்கு விற்புருவாக விளங்கி வரக்கூடிய துரோணாச்சாரி எதிர்த்து ஆமா பாசறை காவலுக்கு பிள்ளை அபிமன்யுவை வைக்கலான்னு சொல்றீங்களா மாமா? நியாயமாயா உங்களுக்கு? என்னடா நியாயம்? அவன் நான் எனக்கு மருகனல் சும்மா பேசி துணைக்கு அவங்க பெரிப்பாளிடம் பேசி துணை பாசறையில் 2 பேர் பேசியிருந்தா உடனடியாக வர துரோணாச்சாரியார் கூட திரும்பி போயிடுவார். ஏதோ கூட்டமாக பாசறையில் காவலுக்கு உன் மகனுக்கு ஒன்றும் நடக்குதுயா, எனக்கு மருகனல் உனக்கு இருக்கிற துயரம் எனக்கு கிடையாது. களவழி உன் கபடம், உன் நாடகம், உன் சூது, உன் பித்தலாட்டம், என்ன பித்தலாட்டம் அனைத்தையும் அறிந்தவன் நான். நீ நிச்சயமாக அன்று நாள் இந்த நான் என்ன சொல்றேன், பாண்டவருக்கு மொத்தமா எல்லாருக்கும் ஒரே பங்கு தானா இல்ல எனக்கு மட்டும் அந்த பாரமா? பாண்டவர் 5 பேருக்கு ஒண்ணு தானே? ஆமா. பத்தினி பாஞ்சாலியோட 6 பேருக்கு ஒண்ணு தானே? ஆமா. எனக்கு மட்டும் என்ன பாரம்? உனக்கு பாரம் தான் இருக்குது. பாரத்தை துகரங்க தான் பாரம்.
முதல் நாள் சண்டையிலே என் மகனாக விலகி வரக்கூடிய அரவானை கொண்டு போய் கடவுளிலே வைத்தாய். உன் பித்தலாட்டம். இன்று 13ஆம் நாள் சண்டை. ஏன் வேற யாருமே கிடைக்கலையா? என் புள்ளதான் கிடைச்சானா? என் அன்பு செல்வனாக விலகி வரக்கூடிய அபிமன்யு கொண்டு கால் வைகின்ற உன் பித்தலாட்டம், உன் திருட்டு வேலை அத்தனையும் தெரியும். எப்படி தெரியும்? உன் தங்கையாக விளங்கி வரக்கூடிய பாஞ்சாலிக்கு அவிழ்த்த கூந்தல் முடிப்பேன் என்று சபதம் நீ வைத்திருக்கிறாய். ஆமா. மகுடம் சூடுவேன் என்று நீ வைத்திருக்கிறாய் தர்மருக்கு. தர்மர் மகுடம் சூடினால் என்ன? சூடினால் என்ன? சூடாமல் போனால் என்ன? இளைய பீமன் ஜலம்பாரி கையிலே உண்டால் என்ன? இல்லாமல் போனால் என்ன? பத்தினி திரௌபதி கூந்தல் முடித்தால் என்ன? முடியாமல் போனால் என்ன? இந்த பாரதம் நடந்தால் என்ன? நடக்காமல் போனால் என்ன? என்னமோ நான் ஒருத்தனே போய் நாட்டு சீமை பூரா ஆண்டுக்கிற மாதிரி அன்னைக்கு என் புள்ள அரவான ஒழிச்சு கட்டினேன், இன்னைக்கு என் மக அபிமன்யு மேல குறி வச்சுக்கிற. இந்த சண்டையை நீ இரியா, இந்த சண்டையை நீ ஜெயிச்சா என்ன, ஜெயிக்கலாம் போனா என்ன, உன் தங்கச்சி கூந்தல முடிச்சா என்ன, அவ சூத்த கலவனா என்ன, கலவனா என்ன, இந்த சண்டையும் வேணாம், ஒண்ணு வேணாம். என் மகனை கூட்டிக் கொண்டு என் சுமத்திரை அழைத்துக் கொண்டு நான் எங்கேயோ போய் போடுறேன். ஒன்னும் செத்தா என்ன புளிச்சேன்னு சொல்லிட்டேன். பாண்டவர்களை காட்பதை என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறேன். காடு சண்டை பாண்டவர்க்கு அர்ஜுனானே எந்த மைத்துனானே. மனம் சத்த பாண்டவர்க்கு காண்டிப்பானே எந்த பக்குனானே. அர்ஜுனானே எங்க கண்டிப்பானே. பாண்டவர்களை காப்பதற்காக கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறது. உன் அண்ணன் மாயவன், உன் மாமன் மாயவன் இருக்க வரை ஏன் பயப்படுற? உனக்கு இருக்கக்கூடிய துயரம் எனக்கு கிடையாதா? 12 மன்னங்களையும் காப்பாத்தினேன், 1 வருடம் அந்நியாத வாசமும் காப்பாத்தினேன். இப்ப மட்டும் விட்டு விடுவேன் நான் இல்லையா? ஏடா பெரிய மகன் உனக்கு மகன், எனக்கு மருமகன். ஏதாவது ஒரு சூழ்நிலை நடந்து என் மகன் என் வீட்டுக்கு வந்தா உனக்கு கூடிய துயரம் எனக்கு கிடையாது. பாண்டவருடைய சாபக்கேடு எப்படி தெரியுமா? 5 ஒருவன் இறந்தா கூட 5 பேர் மரணம். போடா 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 போடா, நான் போட போடா. அதுதான் சொல்றேன், குட்டா நீ கிளம்பிடுன்ற. நான் கிளம்பிட்டு பிரச்சனையே முடிஞ்சு போச்சு. இந்த ஒரு ஆள் இல்லைன்னா நாம என்ன பிரச்சனையே இல்லைன்ற. நான் நீ புறப்படுன்ற குட்டா. நான் தான் ஒரே வார்த்தையில முடிச்சேன்ல. நீ என்ன, நான் பாண்டவர் இன்னைக்கு செத்தா சாக பொடிச்சா போல நீ என்னையா போறது? நானே முன்ன சொல்லிட்டேன், இந்த சண்டையே வேணாம், இந்த பாரதமே வேணாம். உன் தங்கச்சி கூந்தல முடிச்சா என்ன, முடிக்கலாம் என்ன, தர்மர் பட்டம் சொன்னா என்ன, சூடலாம் என்ன, சுபத்திரை கூட்டினா என் மகனை கூட்டு போறேன்னா நீ போற போடா. கோபப்பட்டு போறே. பாண்டவர்கள் 5 ஒருவன் செத்தா கூட 5 பேரும் மரணம். போடா நீயாச்சு துரியோதனாச்சு. அவங்க செத்தானா உன் மண்டை ஹோட்டல் தாண்டா சோறு ஆக்குவாங்க. தேவடி அம்மா கூப்பிடுறான். கூப்பிடு அண்ணன் தான் உயிர். மகனா ஐயா வீமன்னனே பேச்சு தெரியும். உன் தலை சத்தியமா வைக்கிறது. உன் தலையில வைக்கிறது. 8ஆம் போர்ல பிறந்தவனே, எட்டி வச்சு இடமெல்லாம் குடிச்சவர் பண்ணவனே, உன் தலை சத்தியமா என் மகனை வைக்க மாட்டேன் அப்படின்ற. உன் மகனை அணியில வைப்பதில்லை. போர் படையில அணியில வைக்கிறது. போர் படையில அணியில நிறுத்துவதில்லை, வைப்பதில்லை. உன் நம்பிக்கை பாரு, அவன் சொன்னகை மேல சத்தியமா அவன் வைக்க மாட்டான். சரி, இப்படியே மஞ்சக்காமாலக்காரனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள். இவன் இப்படியே தான் பேசின்னு இருப்பான், அனுப்ப மாட்டான். என் தங்க சுபத்திரியிடம் இந்த வார்த்தை சொன்னா, உங்க பெரிய மூத்தாருக்கு பாசிரியர் இப்படி இடையூறு நடக்குதுன்னு சொன்னா கால வாரினு வருவான். என் தங்கச்சி ஒரு ஆண்மடே, என் தங்க சுபத்திரை இந்த திருட்டு பையனை தேரிலே கடத்தி சென்றாடா என் தங்க சுபத்திரை.
இதுக்கு கொஞ்ச நேரம் நின்று ஏன்? என் தங்கச்சி கிட்ட போய் டேய் ஒரு அப்படியே இருக்கும்போது டேய், டேய், என் தங்கச்சி மணியை தேடி நான் போய் கேட்டுன்னு வரேன். நீ கேட்டுன்னு வரேன். இரியா கொஞ்சம் என் மந்திரி கேட்ட மாதிரி தான் நானும் கேட்கறேன். என்ன அவளுக்கு நான் அப்படின்னா நீ அப்படின்னா அட நீதான் என் தங்கச்சி கிட்ட இடத்துக்கு அவ ஆணக்குஞ்சி பட்டத்தில் இருக்கிறா. அவளிடம் போய் இப்படி நடக்குதுன்னு சொல்லி நாங்க அவ அனுப்புனா அழைச்சின்னு போறேன். இல்லைன்னா போறேன். பெத்த வைக்கிறா இல்லையா? ஒரு வார்த்தை நான் கேட்டு கூட்டிட்டு போயிடுறேன். அனுப்புனா அழைச்சின்னு போறேன். அனுப்புனா சூத்த முன்னு வந்த வழியே போய் போறது நீ என்னையா ஆணக்குந்தி பட்டணம் போறது? நான் போகிறேன் உரிமையானவன். ஒரு பொம்பளைங்களுக்கு நல்லா கிடந்தம்மா தாலி கட்டிக்கிற வரைக்கும் தான் அம்மா கூட அப்பா தாலி கட்டினு ஊட்ட விட்டு வெளியே காலை வச்சிட்டா சாகர வரைக்கும் புருஷன் தான் பெருசு. நீ என்ன போறது? நான் போறேன் என் பொண்டாட்டிக்கிட்ட. ஒன்னா வருவான்னு சொல்லுவேன், மகனை கூப்பிடுவான்னு சொல்லுவேன், அனு பாதன்னு சொல்லுவேன். என் பேச்ச மீற மாட்டேன் என் பொண்டாட்டி. முன்ன நான் போறேன் ஆணக்குந்தி பட்டணம். அவன் போவாங்க எனக்கு தெரியும். யாருக்கிட்ட? ஏன்னு கேளு. அவன் பஞ்சாயத்து தலைவரா இருக்கும்போது எல்லாத்துக்கிட்டையும் போனாலும் அவன் அழைச்சி கேட்டு நான் வந்தா அனுப்புறேன். இல்லைன்னா போய் நிற்கிறேன். அப்படியா? அப்ப உங்க மன இஷ்டம். நான் நடந்து கொள்ளும். போயிட்டு வாடா.